காண கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு கிடைத்தால், நாம் அதிகம் 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 நேசிக்கக்கூடிய ஆசிக்கக்கூடிய ஒரு உறவு நம் அருகாமையில் இருந்தால், நீண்ட காலங்கள் இறைவனிடத்தில் விண்ணப்பமாக வைத்த ஒன்று அபரிதமாக அதிகமாகவே கிடைத்தால் உள்ளம் எப்படி பூத்து குலுங்கும். அதை விட எல்லாவற்றை விட மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ நமக்கு கிடைச்சா அதை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய பாக்கியமும் தேவையில்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் அம்ர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு முறை ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அம்ர் ரலியல்லாஹு தண்ணி கொண்டு போகிறாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்க முற்படுகையில், யா ரசூலுல்லாஹ் கொடுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு திருப்பி பிடிங்கிட்டார். ஆச்சரிய மேலிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும்போது அந்த தண்ணியில் அப்படி பார்த்து உள்ளே இருந்து ஒரு பொருளை எடுத்தார். ஒரு முடி ஒன்று அந்த தண்ணியில் கிடந்தது. சொன்னார், யா ரசூலல்லாஹ், எல்லா விஷயங்களிலும் எங்கள் மீது நலவை விரும்புகிறீர்கள். நான் இதை கொஞ்சம் கவனம் இல்லாமல் கொடுத்துருந்தேன்னு சொன்னால் அந்த முடி உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடக்கூடும் என்பதை அஞ்சியவனாகத்தான் குடிக்கின்ற நேரத்தில் பிடுங்கின, என்ன தப்பாக நினச்சிக்கிறக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகம் மகிழ்ந்தாங்க. சாதாரணமாகவே ஒரு தூசியை தட்டி விட்டவங்களுக்கு கூட துவா செஞ்சவங்க பெருமானார். தன் ஆரோக்கியத்து மேலே இவ்வளவு தூரம் முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வாழ்ந்தாங்க. அவர் வந்தார். அவர் தலையை கோதி விட்டாங்க. தலை முடி முழுவதையுமே கோதி விட்டாங்க. அப்புறம் தாடி அப்படி கோதி விட்டாங்க. கோதி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அத்திம் ஜமாலஹு. யா அல்லாஹ், அவருடைய அழகை, அவருடைய தோற்றத்தை நீ அழகுபடுத்து, அதை நிரந்தரமாகவும் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலப்போக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 100 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டனர். இந்த சஹாபி 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு முடி நரைக்கணுமே, தாடியிலையோ தலையிலையோ. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத். அந்த துஆ பரக்கத்து நமக்கும் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. அவர் நெருக்கத்தில் இருந்தார், அவர் இந்த மாதிரி பண்ணார், நான் உயிரையே கொடுப்பேனேன்ற மக்கள்லாம் நம்மள இருப்போம். அவர் தண்ணி தான் கொடுத்தாரு, நான் உயிரையே கொடுப்பேனேன்ட்டு. எல்லாருமே உயிரை கொடுக்குறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும்? எப்படி அந்த சஹாபி சந்தோஷப்படுத்தி துவாவை பெற்றாரோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம அந்த துவாவை பெறணும். அது எதில் ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது? அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணும்போதும், வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து ஓதும் போதும், முக்கியமாக குறிப்பாக பாங்கு சொன்ன பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸலாத்தில் காயிமா ரெண்டு பாங்கு துவா ஓதுவோமா இல்லையா? இந்த பாங்கு துவாவை அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறீங்களோ தெரியாமல் ஓதுறீங்களோ, இந்த பாங்கு துவால மகாமம் மஹ்மூத், புகழுக்குரிய இடத்தை ரசூலுல்லாஹ்க்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த புகழுக்குரிய இடம்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிகளுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, ஷஃபாத் பண்ணுறது. அதுதான் இதை நாம் குடுண்டு ஒரு நாளைக்கு 5 வக்து பாங்குலையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாக்கும். அம்ருக்கு மட்டும்தான் அந்த ஆரோக்கியம் கிடைக்கணுமா? நமக்கு அந்த தோற்ற பொழிவு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ரசூல் துவா செய்வாங்க. ஏன்னா மறுமையில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமகிழ்ந்து நமக்கு ஷஃபாத்தை மட்டும் தரமாட்டாங்க, அதோடு கூடி இந்த உலகத்தின் வாழ்க்கையில் துவாவையும் கொடுத்துருவாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும், மறக்கக்கூடாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பாங்கு துவா தெரியாமையாக இருக்கும், சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது காரியங்களை பண்ணிக்கிட்டு கிடப்போம். பாங்கு சொல்லும்போது ஒரு பெரிய அசால்ட்டு தன்மையோடு இருப்போம். பாங்கு சொல்லும்போது ஒரு பெரிய மெனக்கெடல் நமக்கு இருக்காது. அந்த தவறுகளை திருத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் விழிப்புணர்வாக பாங்க முறையான முறையில் கேட்டு பதில் சொல்லி இந்த துவாவையும் நம்ம ஓதுவோம். தோற்ற பொலிவோடு அழகோடு நம்ம வாழ்வோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க, பதில் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் உங்களை அனைவருக்கும் ரஹ்மத் செய்யணும், கஷ்ட நஷ்டங்களை நீக்கணும்.
இந்த சேனலுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தாருங்க. பிறருக்கு பகிர்ந்து இந்த சேனலின் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.